எதுக்காக மோட்டு எங்க எல்லாரையுமே இந்த இடத்துக்கு வர சொன்ன? டேய் பத்துலு, இது ஒரு யோகா புத்தகம்டா. நாம தினமும் இந்த யோகாவை முறைப்படி பண்ணோம்னா நாம ஆரோக்கியமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்டா. இத நல்லா படிச்சு நான் தினமும் யோகா பண்ண போறேன். அப்பதான் சூப்பரா இருக்கலாம். ஒருவேளை நீ யோகா கத்துக்கொண்டு இருந்தா நல்ல மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்க வேண்டியது தானே. மாஸ்டர் மூலமா கத்துக்கிட்டா எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ட்டா இருக்கும் மோட்டு. இல்லனா டிவில பார்த்து தெரிஞ்சுக்க. அதே நேரத்துல இந்த புத்தகத்துல சுலபமான வழிகள்லாம் எழுதி இருக்குடா. முதல்ல இத நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு குருவா இருந்து சொல்லி தரேன். முதல்ல என்கிட்ட கத்துக்கிறதுக்கு மோட்டு இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சு யோகா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மோட்டு. அப்படிலாம் எந்த கஷ்டமும் கிடையாதுடா. இத பாரு, முதல்ல இது பிரீத்திங் எக்ஸசைஸ். மூக்கோட ஒரு பக்கத்தை நம்ம விரல வச்சு மூடிக்கணும். அப்புறம் இன்னொரு பக்கமா மூச்சை நல்லா இழுத்து விடணும். இத பாரு, இப்படி. அடே வீங்கன வைத்தா, என்னடா பண்ற? விட்றா. அடே பண வைத்தா. அடே மோட்டோ, இந்த மாதிரி மூச்சு பயிற்சி எல்லாம் முரட்டுத்தனமா பண்ண கூடாதுடா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சரி வாடா வீட்டுக்கு போகலாம். என்னடா மண்டையா, முடியவே முடியாது. நான் எப்படியாவது யோகா கத்துக்கிட்டே ஆகணும். நீ வேணா வீட்டுக்கு போ. நீ ஒரு தடவை முடிவு பண்ணா உன் பேச்ச நீயே கேட்க மாட்டேங்கிற. நான் வரேன்டா. மூச்சு பயிற்சி எல்லாம் இதோட போதும். இப்ப காலை பலப்படுத்துற எக்ஸசைஸ் பண்ண போறேன். முதல்ல வலது காலை எடுத்து அத வலது தோள்பட்டையில வைக்கணும்னு எழுதி இருக்கு. இப்படி இப்படி வைக்கணும். அப்புறமா இடது காலை எடுத்து இடது தோள்பட்டையில இப்படி வைக்கணும். இப்போ திரும்பவும் வலது காலை முன்னாடி கொண்டு வரணும். ஆஹா, என்னோட காலை ஒரே பொசிஷன்ல மாட்டிக்கிச்சு. அம்மா, ஆஹா முடியல. இதை போய் எப்படி எடுக்க போறது? எப்படியாவது முதல்ல பத்துல மண்டையனை பார்த்தாக்கணும். அவன் தான் காலை எடுத்து விடுவான். அம்மா பத்துலு, எங்கடா இருக்க பத்துலு? என்ன மோட்டோ, என்ன ஆச்சு? டேய் பூசணிக்கா மண்டையா, இது கையை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான எக்ஸசைஸ். டேய் பத்துலு, எங்கடா இருக்க பத்துலு? கதவை துற பத்துலு. வர வர பிச்சைக்காரங்க பேரை விட்டு கூப்பிட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மண்டப்பையில கீழே படுறா, நான் இங்கதான் இருக்கேன். கேட்ட குரல். ஐயோ மோட்டோ, சும்மா சிரிக்காதடா மண்டையா. என் காலை எடுத்து பழையபடி மாத்தி வைடா. முதல்ல கொஞ்ச நேரம் என்ன நல்லா சிரிக்க விடுறா. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்டா. தேங்க்யூ. யோகா எல்லாம் சாதாரண விஷயம் இல்லடா. இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. வா நம்ம தெருமுனை கடைக்கு போய் 4 சமோசா பிச்சி போட்டுக்கிட்டு வரலாம். பத்துல எதுக்காகடா என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய யோகா குரு ஆக போற பாரு. மோட்டு, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ யோகா மாஸ்டர் ஆவறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குரு கிட்ட போய் கத்துக்கிறது தான் நல்லதுடா. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு குருவா இருக்கிற தகுதி எந்த பயலுக்கும் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் வரேன்டா. எல்லாத்துக்கும் கோவப்படுறானே. நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸசைஸால கை காலு அப்புறம் எல்லாமே என் தொப்பையும் குறையும். அது மட்டும் இல்லாம கழுத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து எதுக்காக நான் சிரிக்கிறீங்க மண்டா பசங்களா? அது தப்பு. ஆஹா, மறுபடியும் கால் மாட்டிக்கிச்சே. மறுபடியும் அந்த 10 ரூபாய் கிட்ட தான் போய் உதவி கேட்டாங்கன்னு வேற வழியே இல்ல. எங்கடா இருக்க? மோட்டு வந்து கொஞ்சம் சமோசா சாப்பிட்டு போப்பா. போடா. யாரது? நிச்சயமா அது மோட்டுவா தான் இருக்கணும். மோட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் தான் பண்ணுவான். இந்த மோட்டுவை தவிர இந்த வேலையை யாரும் பண்ண மாட்டாங்க. வண்டியில போத்துக்கிட்டு இப்ப என்னடா பறந்துகிட்டு இருக்க?
அம்மா நல்ல வேலை. ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா நில்லு. இவனுக்கு ஒரு வேலையே இல்லை. அவன் குரல் கேக்குது. ஒருவேளை மன பிரம்மையா? கொஞ்சம் கீழே பாருடா. மறுபடியும் சிக்கிச்சாடா மோட்டோ. என்னைக்கு அடுத்தவங்க பேச்ச கேக்குறீங்களா அன்னைக்கு தாண்டா உருப்படுவீங்க. மண்டபையில சிரிக்கிறது அப்புறமா வச்சுக்கடா. முதல்ல என் காலை எடுத்து விடுறா. மோட்டோ, இன்னைக்கு நாங்க 2 பேரும் உனக்கு ஒரு புது பாடம் கத்து தர போறோம். எப்படின்னு பாரு. இப்ப பாரு. என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு. இப்படி சூடு. ஏய் யாரா தம்பி நீ? ஏய் மோட்டுவா? என்ன பத்து மாதிரி விளையாடுறாங்கடா. ஏய் விளையாடுவாங்க. இத வந்து நானும் கொஞ்சம் கத்துக்கிறேன். இருடா. நான் பேஸ் கட்டடா. எதுக்காக என்ன இப்படி தட்டிட்டே போற? டேய் வேடா நான் காலை எடுத்து விடுறா பத்து. வாடா வாடா. எப்படி வந்தாலும் நம்ம வேடா. இல்ல வேடா. ஆஹா, யாராவது என்ன காப்பாத்துக்க. தயவு செஞ்சு காப்பாத்துக்க. போங்கடா மண்ட பசங்களா, என்ன காப்பாத்துக்க. அந்த கடவுளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். உனக்கு முழுமையா சரியாயிடுச்சு. இப்ப திரும்பவும் யோகா கத்துக்க போறாது. இது நாங்க போகாத என்ன என்ன நடந்தாலும் சரி யோகாவுக்கு நான் போகாம இருக்க மாட்டேன். ஆஹா, பத்ரு. ஏய் பத்லு, மோட்டு எங்க போயிட்டான்? ரொம்ப நாளா நானும் அவனை தேடுற ஆளையே காதுவேன். அவன் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இப்ப காலுங்க 2 எடுத்து தோல் மேல போட்டுக்கிட்டு அவனா உருண்டுட்டு எங்கேயாவது திரியிறான் சார். நண்பா பத்துலு, இப்ப நான் யோகா கத்துக்கிட்டு முழுமையான ஒரு யோகா டீச்சரா இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்கள யாராவது யோகா கத்துக்கணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கத்துக்கங்க. என்ன சந்திக்கணும்னா நான் கிரவுண்ட்ல இருப்பேன், அங்க வந்து சந்திங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மோட்டு இவ்வளவு தூரம் வந்து சமோசா கேட்கல. அடடா, உண்மையிலேயே இவன் பெரிய யோகா குரு ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் தன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான். அதனால நான் உடனே போய் அவன்கிட்ட யோகா கத்துக்க போறேன். யோகா குரு மோட்டு அவர்களே, என்னோட கைகளை பலப்படுத்திக்கணும்னா நான் என்ன யோகாசனம் செய்யணும்னு சொல்லி கொடுங்களேன். ராத்திரி பூரா நீங்க தலைகீழா நிக்கணும். அப்படின்னா உங்க கைகள்லயே நீங்க நிக்கணும். பொழுது விடிஞ்ச உடனே என்ன வந்து பாருங்க. இப்ப கிளம்புங்க. குருஜி, என்னோட கண்ணு பவரோ டக்குன்னு அதிகமாயிடுச்சோ. எனக்கு நீங்க யோகா சொல்லி கொடுக்கறதுல இந்த கண்ணாடி எல்லாமே நான் படிக்கணும். ஆமா படிக்கணும். ராத்திரி முழுக்க கண்ணு திறந்தே இருக்கணும். அது எப்படின்னா ராத்திரி முழுக்க 2 கைகளையும் கண்ணு கிட்ட வச்சு இப்படியே இருக்கணும். கண்ணை மூடவே கூடாது. காலையில வந்து என்ன பாருங்க. குருஜி, குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக நான் ரொம்ப தூரம் தினமும் ஓட வேண்டி இருக்கு. ஏதாவது ஒரு யோகாசனம் சொல்லுங்க. அத பண்ணதுக்கு அப்புறம் குதிரையை விட நான் வேகமா ஓடணும். ராத்திரி முழுக்க அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ராத்திரி முழுக்க ஹார்ஸ் ஸ்டைல்ல ரன்னிங் பண்ணணும். அது ஒரு ஆசனம். அப்படின்னா ராத்திரி முழுக்க நீங்க குதிரை மாதிரியே நிக்கணும். 2 காலு அப்புறம் 2 கை மேல நிக்கணும். மார்னிங் வந்து என்ன பாருங்க. என்னோட மூளையை நான் இன்னும் வேகமா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் குருஜி. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க குருஜி. ராத்திரி முழுக்க நீங்க சிரசாசனம் பண்ணுங்க சார். அப்படின்னா ராத்திரி முழுக்க உங்க தலைமையிலேயே நீங்க நிக்கணும். காலையில வந்து என்ன பாருங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு யாரும் இந்த மோட்டு சொல்ற பேச்சை கேட்காதீங்க. கோடிகளே, இப்ப எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க? அத பாவி, நீ சொன்ன ஆசனத்தை நான் ஒரு நாள் பண்ணதுனால இப்ப என்னால சாதாரண மனுஷ மாதிரி நிக்கவே முடியல. வர்ற வழி முழுக்க ஒரு குதிரை மாதிரி இப்படியே நடந்து வந்திருக்க.
ஐயோ என் கண்ணு மூடவே மாட்டேங்குதியா கச்ச கச்சா பர்மனண்டா திறந்தா இருக்குதியா இனி நான் தூங்கவே முடியாது போல இருக்குதே எனக்கு வேற காலையில இருந்து ரொம்ப ரொம்ப மயக்கமா வருது என்னால கொஞ்ச நேரம் கூட ஒழுங்கா நிக்க முடியல குருஜி ஏய் என்னால என் கைய மேலவே தூக்க முடியல அப்படி இருக்கும்போது எப்படி பாக்ஸிங் பண்ணுவேன் மோட்டோ நல்ல வேலையா இவங்க யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் ஆகல அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கடா யாரு செஞ்ச புண்ணியமோ கை வேலை செய்யலனா என்ன என் கால் நல்லா தானே இருக்கு வாங்க நண்பர்களே இவன் நம்மள இப்படி பண்ணதுக்காக இவனை சும்மா விடக்கூடாது இவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் இந்த ஆள சும்மா விடக்கூடாதியா வாங்கயா நான் உனக்கு ஒரு வித்தியாசமான ஆசனத்தை சொல்லி கொடுக்கட்டுமா 4 முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆசனம் அதாவது 4 முழுக்க காணாம போயிடணும் எப்படி ஓடி காட்டு பார்க்கலாம் இனிமேலாவது யோகா கத்துக்க போற அது இதுன்னு உளராம இருப்பியா மோட்டோ இனிமே சாகர வரைக்கும் நான் யோகாவே பண்ண மாட்டேன்டா முதல்ல என்ன அடிக்க வராங்களா அவங்கள தடுத்து நிறுத்துறா சீக்கிரமா நான் எஸ்கேப் சற்று முன் வந்த ஃபிளாஷ் நியூஸ் சேட்டலைட்ல ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால சில பிளாஸ்ட் நடந்திருக்கு அதனால சில பகுதிகள் உடைஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்கு இதோட பார்ட்ஸ் எந்த ஊர்லயும் எந்த வீட்லயும் விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால உங்க எல்லாரையும் நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம் தயவு செய்து வீட்ல இருந்து வெளியில போயிடுங்க மட மூட்டு சீக்கிரம் வெளியில போயிடலாம் ஒருவேளை அந்த துண்டு எல்லாம் நம்ம வீட்டு மேல விழுந்துருச்சுன்னா மண்டையா வீட்டு கதவு எங்கடா போச்சு அச்சோ பின்னாடி இருக்க மோட்டோ பதட்டத்துல நம்ம முன் பக்கமா ஓடி வந்துட்டோம் சீக்கிரம் வாங்க ஓடி வந்துரு மோட்டோ ஆமா உன் மண்டை மேல என்னடா அது இருடா நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் சூதானமா எழு மோட்டோ சொரண்டிட்டு வந்துரு போதே இருக்கிற 2 முடிய விழுந்துற போதுடா சரி வாடா டாக்டர் ஜட்கா சார போய் பார்க்கலாம் இப்ப அவரால மட்டும் தான்டா இதை எடுக்க முடியும் அட பத்துலு என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா இத புடுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு ராத்திரி பூரா இந்த மெட்டீரியலை ஸ்டடி பண்றேன் அதுக்கப்புறமா நான் காலையில இதை எடுக்கிறேன் சரியா டாக்டர் ஜட்கா டிவி ஆன் அடிச்சு பாருங்க இந்த டிவி ஆன் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஆண்டனா தான் நினைக்கிறேன் அப்படின்னா இதோட கான்டாக்ட் இன்னும் கூட அந்த சேட்டலைட் கூட தான் இருக்கு அந்த சேட்டலைட்ல இருந்து ஏகப்பட்ட டிரான்ஸ்மிஷன்லாம் வருது ஆனா இப்போ இவன் தரையில இருக்கிறதுனால பக்கத்துல உள்ள சில டிவி சேனல்ஸ் மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஒருவேளை 10 மட்டும் வானத்துல இருந்தான்னு வச்சுக்கோ எல்லா இடத்துலயும் இருக்கிற டிவில எல்லா சேனல்களும் வரும் பத்தலோ வாயா வா வெளியே போய் ஜாலியா டீ காபி குடிக்கலாம் இந்த ஃபுட்பால் மேட்ச் முடியற வரைக்கும் நீ எங்கேயும் போகாம எங்க கூட இருக்கணும் ஓகே பத்தலோ கையெடுங்க எனக்கு காப்பியே வேணா டீயே வேணாம் முதல்ல நான் இங்க இருந்து கிளம்புனா அதுவே போதும் டாக்டர் ஜட்கா சார் நான் கிளம்புறேன் அப்புறம் வரேன் கதகதா அவனை ஏன் நீ போக விட்ட என் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல இருந்தது அவன் போனத புஷ்ன்னு ஆஃப் ஆயிடுச்சு ஏய் பத்ரோ நில்லுப்பா ஏய் ப்ளீஸ் போ ஏய் பத்ரோ நில்லுப்பா ஏய் பத்ரோ திரும்பி வா நீ டிவி கிட்ட நின்னா மட்டும்தாயா டிவி ஓடுது வாயா மேட்ச் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நீ கண்டிப்பா வீட்டுக்கு போயிடலாம் ஓகே அத கடவுளே என்ன இது புது அதிசயம் இந்த மொத்த உலகத்திலயும் டிவி ஒர்க் ஆகல ஆனா 10 உட்கார்ந்தா மட்டும் டிவி எப்படி ஆன் ஆகும் எப்படின்னு சொல்லுங்க இவன் தலையில இந்த சேட்டலைட் விழுந்து ஆண்டனா சிக்க செய்யும் சார் இவன் எங்க எல்லாம் போறானோ அங்க எல்லாம் டிவி ஆன் ஆகும் சார் அப்படின்னா இவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ஏன்னா நான் இப்ப பாக்ஸிங் மேட்ச் பார்க்கணும் இவன் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க Hands up all of you. இவன் ஏன் கூட என் வீட்டுக்கு தான் இப்ப வரணும் ஏன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறது எப்படின்னு ஒரு ஷோ டிவில போயிட்டு இருக்கு அதை நான் பார்க்கணும் உடனே அவனை ஏன் கூட அனுப்புங்க நான் பாக்குறேன் சிங்கம் சார் எப்படி நீங்க அவனை கூட்டிட்டு போறீங்கன்னு டேய் மண்ட பயலுகளா என் நண்பனை விட்டுருங்க அவன் யார் கூடயும் எங்கே வர மாட்டான் என்னடா சொன்ன இதா வாங்க Stop in the name of law. சட்டத்தின் மீதானையா சொல்றேன் பாரத தாய் மீதானையா சொல்றேன் மரியாதையா நின்னுடு சிங்கம் சார் ஒரு டேங்கர் லாரி என்ன தூக்கிட்டு போகுது யார டேங்கர்ன்ற உன்னை வாயை உடைச்சிருவேன் அதுக்கப்புறம் உன்னால ஜென்மத்துக்கு பேச முடியாது ஜாக்கிரதை என்ன வெயிட்டே இல்லாம இருக்க
சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். சார் இப்ப நீங்க என்ன கடத்திட்டு போற மாதிரி தான் கணக்காகும். உங்களை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பரவாயில்லையா? என்ன சஸ்பெண்ட் பண்ணனும்? அதுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கு நீ ஸ்டேஷனுக்கு வரணும். ஆனா நான் கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்க மாட்டேன். நீ வாயை மூடிக்கிட்டு என் வீட்டுக்கு வா. அப்ப நான் டிவில அந்த ப்ரோக்ராம பாப்பேன். வாடா வாடா வாடா. சார் போயிட்டு மெசேஜ் கொடுக்கறேன் சார். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. வெறும் 1 மணி நேரம் நீ வந்தா போதும். இந்த ஷோவை நான் கண்டிப்பா பார்த்து ஆகணும். நான் சொல்றத கேளு பத்ரு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி தரேன். மோட்டு உனக்கு சமோசாவும் வாங்கி தரேன். தயவு செஞ்சு வா. இத பாரு சிங்கம், எங்களுக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். பாய் பாய். சார் சார் யார் சார்? கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க சார். டாக்டர் ஜட்கா எதுக்கே ரிவர்ஸ் கியர் போட்டீங்க? வண்டி பின்னாடி போகுது. கஜா மோட்டு பத்துல வந்து திடீர்னு காரை பிடிச்சிட்டாங்கல்ல, அதனாலதான் இது ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குப்பா. இப்ப காருக்கு ஸ்பீடே வரமாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? ஏய் வாங்க வாங்க, எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? பாக்ஸட் கிட்ட இருந்து வேணா நீங்க தப்பிக்கலாம். ஆனா இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். கோல்! டாக்டர் ஜட்கா பாத்தீங்களா? என்ன கோல்? ரீப்ளே போடுவோம் பாருங்க. நான் பார்த்ததுலயே இந்த பெஸ்ட் கோல் சார். அடடா, நாம வசமா மாட்டிக்கிட்டோம். கஜா வண்டி விட்டு இறக்கிடு. அம்மா என்னடா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணா? டேய் டேய் டேய், சரி இத வச்சுக்கிட்டு போய் லேண்ட் ஆயிருவோம். அம்மே 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 அக்கா அம்மே அம்மே. என்ன இதெல்லாம் உண்மையா? ஆமா பாஸ், ஆமா இதெல்லாம் உண்மைதான். அந்த பத்ரு கிட்ட ஏதோ ஒரு ஆண்டனா இருக்கும். அவன் எந்த இடத்துக்கு போறானோ அங்க திடீர்னு டிவி ஆன் ஆயிடுமா பாஸ். இப்ப என்னோட மூளையில ஒரு அற்புதமான ஐடியா உதிச்சிருக்குடா. இப்போ ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். எப்படியாவது பத்துல கிட்ட இருக்கிற அந்த ஆண்டனாவை நாம திருடிடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நாம சர்வீஸ் பண்ணலாம். ஆனா யார் நமக்கு பணம் கொடுக்கறாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல டிவி வரா மாதிரி பண்ணுவோம். எப்படி ஐடியா? பத்துலு, நீ சேட்டலைட்டுக்கு போய் இந்த நாட்டுக்கே சேவை செய்யணும்பா. மிஸ்டர் ஐயர் கிட்ட கேட்டுப்பாரு. நாங்க தான் இந்த சேட்டலைட்டோட இன்சார்ஜஸ். ஆமா பத்துலு, மிஸ்டர் சுப்பிரமணியம் சொல்றதெல்லாம் உண்மைதான். இன்னொரு ஆண்டனாவை தயார் பண்றதுன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால மேல இருக்கிற சேட்டலைட்ல போய் இந்த ஊருக்கே டிவி வர்ற மாதிரி பண்ணலாம். நம்ம நாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, ஆனா யாருக்கும் எதுவும் தெரியல. பத்துலு, நீ கண்டிப்பா மேல இருக்க சேட்டலைட்டுக்கு எங்களுக்காக போய்தான் ஆகணும். நீயா போகலனா கண்டிப்பா நாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வருவோம். ஐயோ வேணாம் சார், நான் மட்டும் அங்க தனியா போய் என்னத்த பண்ண போறேன்? நான் உங்க கூடவே இருந்துடுறேன். மோட்டோ ஏதாவது சொல்லி என்ன காப்பாத்து மோட்டோ. இதுக்கு மேல என்னடா செய்யறது? முதல்ல இது ஓடிலாம் வந்துரு. ஓடுறதுல எனக்கு 20 காப்பாத்து மாமியாரோ. ஆமா வாங்கடா வாங்கடா. அப்புறம் நீடா, அப்புறம் நீ என்னடா இவங்க அடிக்கிறது பூரா மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. மாண்டா பசங்களா. ஓங்கி குத்துறா 1.25 டன் வெயிட்ரா. ஐயோ தண்ணி லாரி. அம்மா ஏய் டேய் டேய் போதும்டா போதும்டா. மோ 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 அடா வீங்கன வைத்தா என்ன ஒதுக்கிட்டேடா டேய் மோட்டோ. ஆஹா தப்பா அடிச்சிட்டேடா. பத்துல எங்கடா சொட்ட? அங்க வர்றா மண்டையா. டா வைங்க. டேய் கீழ விழறதுக்கு வழி விடுறா வளராதவனே. அம்மா
பத்லு தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம் மோட்டு என்னை காப்பாத்த முயற்சி பண்றியா இல்ல போட்டு தள்ள முயற்சி பண்றியாடா? பத்லு உன் தலையில இருந்த ஆண்டனா இப்ப அந்த குட்ட பையன் ஜான் தலையில இருக்கு. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இப்ப எல்லார் வீட்லயும் டிவி ஆன் ஆகுற மாதிரி நான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பணமும் வசூல் பண்ணுவேன். அதுவும் சாதாரணமா இல்ல, பெர் அவருக்கு சார்ஜ் பண்ணுவேன். டாக்டர் ஜட்கா சார், ஜான் எல்லார் வீட்லயும் டிவி ஆன் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஒரு விதத்துல இதுவும் ஒரு சேவை தானே? அட என்னப்பா ஜான், இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா ஆமா, பத்துலு சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் ஆசைப்படுறது என்னன்னா எல்லாருமே சந்தோஷமா உட்காந்து டிவி பார்க்கணும். ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பார்த்து அவங்க ரசிக்கணும். இதுக்கு பேர் கூட வச்சுட்டேன், ஹோம் டு ஹோம் சர்வீஸ். ஜான், உங்களை மாதிரி பெரிய ஆளை நான் பார்த்ததே இல்ல. ஹோம் டு ஹோம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்னப்பா பண்றீங்க? விடுங்க, என்ன வேணா. மிஸ்டர் ஜான், இந்த நாட்டுக்கே நீங்க பெரிய சேவை செய்ய போறீங்க. உங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அங்கேயே இருக்கு. இன்னும் 1-2 மாசத்துல நாங்க வேற ஆண்டனவா தயார் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்தா போதும். ஓவர். நோ ஓவர், நோ அவுட். என்னால 1 மாசம் வரைக்கும் இங்க இருக்க முடியாது. இது ரொம்ப ஓவர். மோட்டு பத்லு, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்.